அனுஷ் டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் மாண்ட்வா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சுரா பப்ளிகேஷன்ஸ், விவிடி பிரியம் சால், இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் சூ, ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். இன்னைக்கு இருக்க இயந்திரத்தனமான வாழ்க்கையில் நாமெல்லாம் ஒன்றாக கூடி உட்காந்து சாப்பிட்றதே கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சொந்தக்காரங்க நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு நிகழ்வில் தான் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளே இன்னைக்கு இருக்குது. ஆனால் எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரே ஒரு உறவு மட்டும் எந்த மன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் ஒதுக்கி வைக்க முடியாத ஒரு உறவுன்னு நம்ம தமிழ் சமூகத்தில் ஒன்று இருக்குன்னா அது தாய்மாமா உறவு தான். அப்பா வழி சொந்தத்தில் 1000 உறவுகள் இருந்தாலும் அம்மா வழி சொந்தத்தில் ஒத்த தாய் மாமாக்கு ஈடாகாதுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு உறவு சொந்தமாக தான் அது இருக்கு. தாய் மாமாக்கள் அப்படி என்ன உன்னதமான உறவு என்பதை சொல்ல மருமக்கள் இங்கே வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சகோதரிகளோட குழந்தைகள் மேலே தங்களுக்கு இருக்கக்கூடிய பாச பிணைப்பு என்னன்னு சொல்வதற்காக தாய் மாமாக்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு தாய் மாமா என் உசுறு என்று சொல்லும் மருமக்கள் வெர்சஸ் தாய் மாமாக்கள். தாய் மாமா அப்படின்னா உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எல்லாத்தையுமே எங்கள் மாமா தான் இன்ன வரையுமே ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. என்னோட டைமண்ட் சார் என்னோட தாய் மாமா. அழகு. தாய் மாமாண்டாலே ஆலமரம் சார். அதுல இருக்க விழுதுகள் மாதிரி அக்கா தங்கச்சி அவங்களோட குழந்தைகள் எல்லாருமே. ஓகே, வேற இன்னொரு அப்பா. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டியாப்பா, அழகா. எனக்கு எங்கள் மாமா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பாஸ்டர் சார். அவர்கிட்ட பேசினா போதும், ஃபுல் ஹாப்பி. மாமா அப்படின்னாலே அம்மா சார். மலை ஏறினாலும் மாமா தேவைன்னு சொல்லுவாங்க. ஆனா மலையை போல இருக்கிறதே நம்ம மாமா தான் சார். அடடா. அவங்கள கட்டியா பிடிச்சுக்கிட்டாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம் சார். அம்மா சொந்தத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தாய் மாமான்னு சொல்லுவோம். ஃபேமிலியோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாலே எங்க மாமா தான். குடும்பத்தின் முதுகெலும்பே உங்க தாய் மாமா தான். ஆமா சார். என்னோட தாய் மாமா என்னோட சப்போர்ட்டர் சார். தாய் என்ற ஒரு அடைமொழியை கொண்ட ஒரே ஒரு ஆண்பால் உறவுனா அது தாய்மாமன் உறவு தான். அதனால தாய்மாமன்னா தாயுமானவன். இப்போ எங்களுக்கு வந்து தொட்டிலிடுதல் ஆரம்பிச்சு காது குத்துதல், பூப்பு சடங்கு செய்தல், திருமணம் ஆகும்போது எங்களுக்கு பட்டம் கட்டும் வரை அவங்களுடைய வந்து உரிமை கடமை ரெண்டுமே இருக்கு. தாய்மாமான்றது வந்து ஒரு கௌரவம் சார். ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி போகிறோம் அப்படின்னாலே நம்ம அந்த வீட்டில் கௌரவமாக இருக்கிறதுக்கு அந்த தாய்மாமான்ற உறவு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா என்னோட ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் எனக்கு தாய்மாமா தான். உங்களுக்கு எத்தனை மருமக்கள்? எனக்கு 4 அக்காங்க சார். எல்லா அக்காக்கும் 2 பொண்ணு இருக்காங்க சார். இத்தனை பேர்ல எதுக்கு இவங்கள மட்டும் நீங்க தேர்வு பண்ணீங்க? ஏன்னா இவங்க பெரிய பொண்ணு என்னோட செட் இவங்க. அதனால ஓகே. இதுக்கப்புறம் வந்தவங்கலாம் நான் பார்த்து பிறந்தவங்க. சார் நானும் தாய் மாமா தான் சார். நீங்களும் தாய் மாமா தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. கூட பிறந்தது வந்து 2 அக்கா சார். 2 அக்காவுக்கு வந்து மூத்த அக்காவுக்கு 2 பொம்பளை பிள்ளை, இளைய அக்காவுக்கு 3 பொம்பளை பிள்ளை, மொத்தம் 5 பிள்ளைங்க. இந்த மூத்த அக்காவுக்கு வந்து 2 பிள்ளையில வந்து இது 2வது பொண்ணத்தை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் தாய் மாமன்ற முறையில். கல்யாணம் பண்ணியில் அந்த பொண்ணுக்கு 18-19 வயசு இருக்கும். சைக்கிள் ஓட்டி பழகி கொடுத்தேன், 2 வீலர் ஓட்டி பழகி கொடுத்தேன், இன்னைக்கு கார் முதற்கொண்டு ஓட்டி பழகி கொடுத்துருக்கேன். நான் இன்னைக்கு இருக்கேன்னா அதுக்கு முழு காரணமே வந்து என்னுடைய ஒய்ஃபு, அக்கா மகன் சார். சொல்லுங்க, தாய் மாமன்னா உங்களுக்கு என்ன வார்த்தை நினைவுக்கு வருது? சார் ஒரு மூத்த ஃப்ரெண்டு சார். இது கொஞ்சம் புதுசா இருக்கே. இந்த மாமா பார்த்தீங்கன்னா 2 மாதிரி பேசலாம், பேசும்போது நேரம் போகிறது தெரியாது. வந்தோம் சார், திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் வந்தோம். ஒரு 4 மணி நேரம் ஜேர்னி சார். இது வரைக்கும் எங்கள் மாமா கிட்ட நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ கிடைச்ச வாய்ப்பை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ மாமாவோட எனக்கு நல்ல க்ளோஸான ஒரு பந்தம் இருக்குது சார். இல்லை, அவர்கிட்ட எதை இன்னும் சொல்லலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. எந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலைங்கிற ஏக்கம் இருக்குது. அவர் கூட நிறையா இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லா பேசியிருக்கலாம், ஜாலியாக விளையாடி இருக்கலாம். சின்ன வயசு முடிஞ்சிருச்சு சார், வயசாயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவர் கூட போய் விளையாட முடியாது சார். பட் ஆனால் இது மேலேயாச்சும் அவர் என்னைய பற்றியும் நான் அவரை பற்றியும் தெரிஞ்சுக்க நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சார். இப்போ இவ்வளோ பேர் சொன்னாங்கல்ல, அது எல்லாமே சேர்ந்தது தான் எங்கள் மாமா. ஒரு அம்மாவுக்கு நிகராக இருக்கிறது தான் எங்கள் மாமா. ஆரம்ப காலத்தில் எனக்கு வில்லனாக இருந்தார், இப்போது ஹீரோவாக இருக்கார். மொத்தத்தில் எங்கள் மாமா தான் எனக்கு ஹீரோ சார். அப்பா அம்மாவுக்கு அடுத்த உசுருண்டா நம்ம மாமா தாய் மாமா தான் சார். என்ன பஞ்சாயத்து வந்தாலும் கடைசி வரைக்கும் கூட இருக்கிற ஒரே மனுஷன் தாய் மாமா தான். என்ன அவர் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை. அது சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அவங்க முன்னாடியே சொல்லி அடித்து சொன்னேன், மாமா உன் மகன் நான் இருக்கேன், உன் மகன் எங்கள் அக்கா இருக்கா, இதுக்கு மேலே உனக்கு என்ன மாமா, அவன் கிடக்காய மாமா, என் உசுரே நீ இருக்கும் போகும்போது மற்றவனை உன்னை பேச விட்டுருவா மாமா. உலகமே அடுத்து அவர் தானே சார். தாய் மாமா அப்படின்னா என்ன நினைவுக்கு வருதுன்னா ஒரு வார்த்தையில் உங்களை அழகாக அடையாளப்படுத்துனாங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுங்கம்மா. அதே மாதிரி உங்களுடைய மருமக்கள்
அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் நினைவு வருது? நான் சொல்ல வேண்டியதை அவரே சொல்லிட்டார் சார். எனக்கு குழந்தை இல்லாத அவங்க தான் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட மூத்த பிள்ளை இவங்க தான். என் புள்ள தாண்டா அவன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எந்த தருணம் அது? வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவர் சொன்ன மாதிரி அந்த சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க சார். அப்போ அவராக முன்னிட்டு வந்து நம்மளை சொன்ன ஒரு வார்த்தை, நான் பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அந்த இடத்துல தான் சார் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு. மருமக்களை பற்றி சொல்லுங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? என் தங்கச்சி பையனோட தான் வந்திருக்கேன். தங்கச்சி பையன்னு சொல்லலை, என் பிள்ளை அது. என்னைக்கு அது உருவாச்சோ அன்னையிலேருந்து அது என்னுடைய வாரிசு, என் பிள்ளை அது. எங்கள் ஃபேமிலியோட முதல் செல்லக்குட்டி எங்கள் பாப்பா தான். முதல் குலதெய்வமே எங்கள் பாப்பா தான். ஒத்த வார்த்தையில் முடிச்சிட்டிங்களே குலதெய்வம்னு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, மூத்த பொண்ணு அவள் தான். தங்கச்சி மகன் சொன்னால் என் பிள்ளை மாதிரி தான் அது. என் தங்கச்சிக்கு 3 பிள்ளைங்க, இன்னொரு தங்கச்சிக்கு 2 பிள்ளைங்க, அக்கா ஒன்று இருக்குது, அக்காவுக்கு 4 பிள்ளைங்க. எல்லாருக்குமே தாய் மாமன் ஒருத்தன். எல்லா நிகழ்ச்சியும் நான் தான் முதல். கல்யாணம் பண்ணத்துலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, அவங்களுக்கு படிப்புலேருந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் நான் தான். என் தங்கச்சி பிள்ளைங்களை நான் வந்து என் பிள்ளைங்க மாதிரியே நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து அம்மா இல்லை, அம்மாவுக்கு அடுத்தபடி இவங்கள தான் நான் பார்க்குறேன். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சின்ன வயசில் நான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போது என்ன அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நீங்கள் தானே? எனக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சார். நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் தெளிவாகும். இப்போ வரும்போது கூட வீட்டில் சில பிரச்சனை ஆச்சு இங்கே வரத்துக்கு. ஸோ இங்கே வந்துட்டு பிறகு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அம்மா, ஓ இப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா சால்வ் ஆயிருக்குமே, பிரச்சனை இல்லாமல் நம்ம இங்கே வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா? அது கொஞ்சம் பர்சனலாக இருக்கும் சார். வீட்டில் ஒய்ஃபோட வரும்போது சண்டை போட்டு வந்தேன் இங்கே வரத்துக்காண்டி. ஓகே. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எனக்கு இவங்க சொல்லி தான் எனக்கே புரியுது. இவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு மாமன் தான். என் கூட பிறந்தவங்க 7 பேர் ஆம்பளை, 2 பேர் பொம்பளைங்க. ஆனால் இவங்க கூட ஒட்டி உறவாடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்கலை. நான் இருந்தது கல்பாக்கத்தில் அணுமின் நிலையத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க இருந்தது மதுரை, இந்த பையன் இருக்கிறது ஈரோடு. இப்படி ஆளாள் ஊருக்கு ஒரு இடத்துல இருக்கிறதுனால நாம் ஒருத்தர் சந்தித்து பேசுகிறதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ அவன் சொன்னான் இல்லையா, வரும்போது நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் கலந்து பேசிக்கிட்டோம், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லும்போது தான், அவன் சொல்லும்போது தான் தெரியுது அவன் எவ்வளவு அன்பு என் மேலே வச்சிருக்கான்றதை. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போ எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இவ்வளவு பாசமாக, இவ்வளவு பண்பாக, நம்மளை எதிர்பார்ப்போடு இவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவன் அவங்க அம்மா மாதிரி சார். அவங்க அம்மாவும் அப்படி தான். என் தங்கச்சி, சின்ன தங்கச்சி எதுவுமே வாயை திறந்து கேட்காது. என்ன செஞ்சாலும் சரினேன்றோம். இவன் அதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டான். இப்போ காலையில் கூட்டி போய் மாலில் கூட்டி போயிட்டு வேணும்ன்றதை வாங்கிக்கிடானே, இல்லை மாமா வேணாம் மாமா, நான் எல்லாத்தையும் ஈரோட்டில் வாங்கிக்கிறேன் மாமா. அப்போ நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. ஏன்னா நம்ம ஒரு தாய்மாமனாக இருந்து என்ன பிரயோஜனம் சார்? இந்த தாய்மாமன்றது இன்றைக்கி ஒரு பெரிய அரிய வாய்ப்பு சார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருக்கிறான், இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறான் போது மாமன் கிடையாது, அத்தை கிடையாது, மாமியார் கிடையாது, சித்தப்பா கிடையாது, சித்தி கிடையாது, யாருமே கிடையாது. இந்த உறவுகள்லாம் அத்து போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன் தான் தாய்மான்களை உடன் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக இருக்கு. இதற்கு போகிற எதிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு தெரியல. மருமகள் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? என்னோட பொண்ணை மாதிரி இன்னொரு பொண்ணு. அப்பா அம்மா வந்து பிரிஞ்சுட்டாங்க. நம்ம வீட்டில் தான் வளர்ந்தாங்க. காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு இப்போ சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ண வந்துருக்கு. அதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணி தருவேன். எனக்கு அப்பா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அம்மா வந்து எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரையும் மாமா வீட்டில் தான் இருக்கேன் நான். நிறைய பேர் ஏன் இங்கே வச்சிருக்கா, அவங்க அம்மாட்ட அமுச்சு விட்ரு, அதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு இல்லை, அவங்க அப்பாட்ட அமுச்சு விட்ரு அப்பெல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் மாமா அது என் தங்கச்சி பிள்ளை இருக்கட்டும், ஏன் அதுக்கு இல்லாத உரிமை யாருக்குமே கிடையாது, அது இருக்கட்டும் அப்படின்னு அவங்க பிள்ளைங்க கூட அது வீட்டில் இருந்ததில்லை சார். நான் தான் சார் இருப்பேன். அந்த வீடு ஃபுல்லாக என் ஃபோட்டோ தான் இருக்கும். மாமா வீடுங்கிற ஃபீலே எங்கள் மாமா எனக்கு கொடுத்ததே இல்லை சார். எனக்கு கிடைச்ச டைமண்ட் தான் சார் சொல்லுவேன் நான். குழந்தையா விட்டு போயிட்டாங்க. குழந்தையா? என்ன வயசு இருக்கும் அவங்க? அது 1 வயசுல விட்டு போயிட்டாங்க. 1 வயசுல? ஆமாங்க. நான் ஃபர்ஸ்ட் அம்மா இன்ன வரைக்கும் கூப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்காவது தோணுச்சு, அப்பா நமக்கு சரியில்லை இருந்தானே அம்மா இன்னொரு லைஃப் போணுச்சு. அவரே நான் பார்த்துருக்கேன் சார், இன்ன வரையும் இருக்காரு. நான் ஒரு பிள்ளைனே தெரியாது. ஏன்னா போனாவே கல்லை விட்டு அடிப்பாங்க. மற்ற அப்பாவெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பொறாமையாக இருக்கும் சார். நிஜமாவே சத்தியமாக எங்கள் மாமா தான் அதை தீத்தாங்க. 1 வயசு ஆகும்போது அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அம்மாவை தேடி போனீங்களா, இல்லை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சு? இருந்துச்சு சார். அம்மா எங்கே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அம்மா நைட்டியெல்லாம் வச்சுட்டு அழுவேன். நானும் அம்மாவும் கட்டி பிடிச்சி முத்த கொடுத்தா தூங்குவோம். அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனால் அம்மாச்சு அந்த ஃபீல் இல்லாமல் அப்புறம் போக போக பழகிடுச்சு சார். ஆனால் இப்போ அம்மா பேசுவாங்க, அதனால அம்மா நான் சொல்ல மாட்டேன். அப்பாவை சின்ன வயசுலேட்டு அப்பான்னு கூப்பிட்டதில்லை. நான் கூப்பிட்டதுன்னா மாமா 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 மட்டும்தான்.
எல்லா பெண்களும் ஒரு கல்யாணம் பண்ணி போனா கூட பிள்ளை தன்னோட இருக்கணும் தான் விரும்புவாங்க. அம்மா விட்டுட்டு போக மனசு அம்மாவுக்கு எனக்கு வராது. பிடிக்கும் சார். அவங்க சைலண்ட் யோசிச்சு பார்த்தா அவங்க வயசு 20 வயசுலேயே தொலைச்சிட்டாங்க அவங்க லைஃப்பை ஃபுல்லாக. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணது எனக்கு இப்போ கரெக்டுன்னு தோணுச்சு. கல்யாணம் போது தெரியாது எங்களுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த இது மனநல பாதிப்புங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. விரட்ட ஆரம்பிச்சிட்டா கத்தி எடுத்துட்டு. என் தங்கச்சியை அவர் விரட்ட ஆரம்பிச்சிட்டா உடனே தப்பிச்சு வந்துருச்சுங்க ஊர்லேருந்து. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு வருஷம் குழந்தை பிறந்தோடனே வீட்டில் விட்டுட்டு போயிடுச்சுங்க. போயிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிடுச்சு. விட்டுட்டு ஓடிட்டால. இனி அவள் இங்கே வரக்கூடாது. கடைசி வரைக்கும் அவளுக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணி தருவோம் அப்படிங்கிற உணர்வோட என் பிள்ளை மாதிரி நான் பார்த்து சொல்லாம கல்யாணம் பண்ண கோவமும் இருக்கு. இருக்கு இல்லையா? இருக்கு. அதே நேரத்துல தங்கச்சி பிள்ளைய நான் பார்த்துப்பேங்கிற அந்த வைராக்கியம் இருக்கு. ஆமாம், கடைசி வரைக்கும் அவளுக்கு நான் இருப்பேன். மனைவிக்கு முதல்ல பாராட்டு. ஏன்னா நீங்க தங்கச்சி பிள்ளைங்கிற உரிமையோட நீங்க பார்த்துக்கலாம். ஆனா உங்க மனைவி வந்து பிள்ளைய பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்ல. தாய்மாமனுடைய உறவை இன்னும் உயிர்ப்போட பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது உங்களை போன்ற தாய்மாமாக்கள் தான். தாய்மாமன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. மருமக்கள் அப்படின்னா என்ன வார்த்தைகள் ஞாபகம் வருது உங்களுக்கு? நாம் சொல்லுவதை தட்டாமல் செய்யக்கூடியவர்கள் அவங்க மட்டும்தான். அடா நம்ம பசங்க கூட சொல்றதை கேட்க மாட்டாங்க. நம்மள்ட்ட உரிமையோட எதிர்த்து பேசுவாங்க. ஆனால் என்னோட தங்கச்சி பசங்க வந்து நான் சொன்னதை என்றைக்குமே அவங்க வந்து தட்டுறதே இல்லை. எனக்கு படிக்கணும்னு ஆசை, எம்ஏ தமிழ் படிக்கணும்னு எனக்கு படிக்க முடியல. என்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சவர் என்னுடைய மருமகன் தான். இப்போ அவர் சொல்றதுக்காக படிச்சியா பிடிச்சி படிச்சியா? மாமா சொன்னதுக்காக. மாமா சொன்னதுக்காக தான் படிச்சா. உனக்கு பிடிச்சி படிக்கல? இல்லை சார், அதுக்கப்புறம் பிடிச்சிச்சு. நான் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 16 வருஷம் போல் இருக்கும் சார். அப்பா ஊரில் இல்லை சார். நான் கொஞ்சம் போர் ஃபேமிலி. அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது மாமா தான். 2 வீடு இருக்குது மாமாவுக்கு. ஒரு மாடி வீடு, பக்கத்தில் ஒரு ஷீட் வீடு. நாங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு எங்களை விட்டுட்டு அவங்க தனியாக வாடகை வீட்டு போயிட்டாங்க. உண்மைதான். அதாவது வேற வழியே இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவங்க அப்பா வந்து வெளியூரில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தார். அதனால் தங்கச்சி பசங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து இருக்கிறாங்களே, நம்ம எங்கே போகிறது அப்படின்லாம் வந்து என்னுடைய மனைவி சைடு வந்து அந்த பிரச்சனைலாம் வந்தது. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு என்ன வழின்னு தெரியல. உடனே நான் வந்து வெளியில் போயிட்டேன். அவங்கள அழைச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டு வாடகைக்கு வீட்டில் இருந்துட்டு இவங்க வந்து அதில் இருந்தாங்க. இவங்களுடைய அக்காவுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் இருங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னாக்கா அது ஒரு சின்ன சிக்கல் வரும். மாப்பிள்ளை பார்க்கும்போதோ இல்லை பொண்ணு பார்க்கும்போதோ இவங்க வீடு எதுன்னு வந்து கேட்பாங்க. அப்போது ஒரு சிரமம் இருக்கும். மாமா வீட்டில் இருக்காரு, மாமா வீட்டில் இருக்காரு அப்படின்ட்டு. இவனுக்கு வந்து திருமணம் ஆகணும் அப்படின்னாக்கா தனி வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. இன்னமும் மாமா வீட்டில் இருந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் தான் வலுக்கட்டாயமாக போக சொல்லி தனியாக ஒரு வீடு கட்டிகிட்டே அவங்க போயிட்டாங்க. அதனால் என்னுடைய பார்வையில் வந்து மருமக பசங்க வந்து நமக்கு சொல் பேச்சு கேட்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே ஜீவன் யாருன்னாக்கா மருமக பசங்க தான். இந்த மாதிரி தாய் மாமா வீடு கட்டி கொடுப்பாருன்னா நாங்கள்லாம் எவ்வளோ சொல் பேச்சு கேட்போம் தெரியுமா? அப்படி அப்படி கை கட்டி நிற்போம் சார். வீடு நான் கட்டி கொடுக்கல, அவங்க தான் கட்டிக்கிட்டாங்க சார். 3 தங்கச்சி சார் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு தங்கச்சி பையன் தான் நான். 2 தங்கச்சியும் கொஞ்சம் செட்டில் சார். ஓகே, இவங்களுக்கு அந்த ஃபீல் வரக்கூடாதுன்னு தான் சார் இடம் வாங்கி வீடு கட்டினது. இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னு நானாக பண்ணது சார். அவங்களுக்கு நீங்கள் செய்யணும். அவங்களுக்கு செய்யணும். இங்கே சொன்னாங்க சார், வீடு கட்டி தந்தேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், படிக்க வச்சேன். இது அனைத்தையும் இந்த 76 வயசு வரைக்கும் செஞ்சுருக்கேன் சார். இன்னும் செய்வேன். நம்ம வீட்டில் புத்தி புத்தி வளர்த்த நம்ம தங்கையினுடைய பிம்பம் மருமகள்ங்கிறவங்க. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து இன்னைக்கு பெரிய பணக்காரனான கடும் உழைப்புக்கு பிறகு வந்தவன். என் தங்கையெல்லாம் என் கூட உழைச்சிருக்காரு சார் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. அதுக்கு தான் என் தங்க பசங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நினச்சி இன்னி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீடு என் 2 தங்கை கட்டி கொடுத்துருக்கேன் சார். 5 மக சார். என் தங்கைக்கு 5 பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். இதெல்லாம் வந்து என் தங்கையினுடைய உருவம் சார். அம்மா ஜாயின்ட் ஃபேமிலி தான் சார். கல்யாணம் பண்ணி போனது எல்லாத்துக்குமே எங்கள் மாமா தான் வருவாங்க. கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டது வந்துட்டு அத்தை பையனை தான். எங்கள் அத்தை வீட்டில் எங்கள் கல்யாணம்னு பேசும்பொழுது எங்கள் அத்தையும் எங்கள் மாமாவும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசலை. ஃபஸ்ட்டு எங்கள் மாமா கிட்ட தான் பேசினாங்க. இப்போவுமே என் பசங்க பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. எங்கள் அப்பா கூட சொல்லலை சார், நீ கவலைப்படாதம்மா, உன் பசங்களெல்லாம் கரையேற்றிடுவோம், நான்லாம் இருக்கேன், நீ கவலைப்படாத. ஏன்னா 2மே எனக்கு பொன் குழந்தை. இன்னும் சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். 2 பேரும் ப்ரைவேட் ஜாப் தான். எனக்கு அது மாமா சொன்னது எனக்கு தெரியல. எங்கள் மாமா என் பொண்ணுங்க அளவுக்கு யோசிப்பார் அப்படின்னு. எந்த தருணத்தில் தாய் மாமா என் கூட நின்னாரு அப்படின்னு ஒரு தருணம் இருக்குல்ல, அது சொல்லுங்க. வாடகை வீட்டில் இருந்தப்ப எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க சார். 2 கால் உடஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் சேர்த்துட்டாங்க. ஊரில் இருக்கிறவங்க இந்த நீங்கள் வீட்டில் இருந்ததுனால தான் வந்துட்டு உங்கள் இந்த மாதிரி எல்லாம் சகுனம் ஏற்படுது அப்படி இப்படின்னாலாம் சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் எங்கள் மாமா இதை மீடியாவில் சொல்லாமல் வேணாமான்னு தெரில, அவர் பேரே வந்து சாராய் சாம்ராஜ். அந்த அளவுக்கு வந்துட்டு எங்கள் ஏரியாவில் பிரபலமான அந்த லிக்கர் ட்ரிங்கில் பேக்னெட் அவர்.
அப்பேற்பட்டவர் என்ன பண்ணாரு, எங்கள் அப்பாவுக்கு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா கொண்டு போகிறாங்க சார். ஒரே ஒரு ரீசன் தான் சொல்கிறாங்க, இந்த வீடு வந்து சரியில்லை, இந்த வீட்டில் அவர் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்ட்டு ஏதோ ஒரு சகுனம் சொல்கிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரே ஒரு மாதத்தில் ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டி என் மச்சான் திரும்ப வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, என் மச்சான் பூர்ண ஆயுசோட இந்த வீட்டில் தான் இருக்கணும்ன்ட்டு ஒரே ஒரு மாசத்துல அவர் எல்லா தொழிலும் தூக்கி போட்டு அவர் சம்பாதிச்சு வச்ச மொத்த காசு எடுத்துன்னு வந்து எங்க அப்பாவுக்காக வீடு கட்டி அன்னைக்கு கூட நின்னவர் தான் சார். இன்னைக்கு வரைக்கும் என் கூட நிக்கிறார் சார். ஊர் விட்டு ஊர் வந்துங்க அவங்க என் மைத்தனை திருச்சி அவரு எங்க ஊர்ல வந்து குடியிருந்தார். அவர் பாதுகாக்க வேண்டிய கடமை யாருது எந்த உடனே வந்து ஒரு இடத்த வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி எவ்வளவு செலவாச்சு அதுக்கு? அதுக்கு எவ்வளோ ஆச்சு அந்த டைம்ல? என்ன 2 வீடா கட்டி, ஒரு ஓடு வீடு ஒரு மஞ்சு வீடு கட்டி என் மைத்துனு இங்கே தான் வந்து குடியிருக்கணும். நம்மளை விட்ட யார் இருக்கிறாங்க அந்த ஊரில்? 80 வயசு அவருக்கு. இந்த வயசுல கூட அவங்க தங்கச்சிங்களுக்கு என்ன வேணுன்றத கேட்டு தெரிஞ்சுமா என்னம்மா சாப்பிட்டியம்மான்னு கேட்பாரு. இல்லை அப்படின்னா என்னம்மா களிக்கலர் சொல்லட்டுமாமா அப்படின்னு கேட்குவார். சரிண்ணா அப்படின்னா உடனே அது எப்படின்னாக்கா அவங்க வீட்டில் செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த ஆவி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆவி வெளியே போகக்கூடாது. அந்த ஆவி கூட வெளியே போகாத அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறேன் சார், காட்ஃபாதர் சார். இன்னைக்கு நான் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் அவருக்காக மட்டும்தான். என்ன தொழில் பண்ணுறாரு? இப்போ வந்துட்டு வேளாண்மை விவசாயம் பண்ணுறாரு சார். சாம்ராஜ் சார், இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பண்ணக்கூடிய ஒரு விவசாயியா நீங்க இருக்கீங்க. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ஒரு தொழிலை விட்டுட்டு இதை பண்ணீங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? என் தங்கச்சி பிள்ளைங்களாம் எஜுகேட் ஆகிட்டாங்க. எங்கள் அக்கா பிள்ளைங்களும் ஒரு பையன் கிளர்க்கு, ஒரு பையன் வாத்தியார், எல்லாம் எஜுகேட் பிறப்பட அந்த தொழில் நமக்கு தேவையில்லை. ஊரில் அது வந்து கெட்ட தொழில்னு பேசுவாங்க. நான் இல்லாமைக்காக செஞ்ச அந்த தொழிலை உலகத்துக்கு என்ன பேச தெரியுமா? அட என்னடா வாழ்க்கை, அவன் சாராய் வித்தான் பிள்ளைல படிக்க போட்டான் அவன் தங்கச்சி பிள்ளைல, இது ஒரு வாழ்க்கையாடான்னு சொல்லுவான். கேன்சல் பண்ணிட்டு இப்போ இனிமையான வாழ்க்கை வாழ்ந்துருக்குறேன். அந்த 5 வருஷம் தொழில் செஞ்ச 5 வருஷத்துக்கு மேலே தொடவே இல்லை. ஒரு விவசாயத்தை வச்சுக்கலாம், ஆடு மாடு வச்சுக்கலாம், அதை வச்சுன்னு முன்னேறலாம், போதும் அது தொழில் வேணாம்னு சொல்லி விட்டுட்டுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய என்னுடைய பாராட்டுகள் நான் சொல்லுகிறேன். ஸோ இந்த தருணத்தில் என் மாமா என் கூட இருந்தாருன்னா அது எந்த தருணம்? எனக்கு மொத்தம் 4 தாய்மாமா சார். ஒருத்தர் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா தான் பெரிய பொண்ணு, மாமாக்கு அடுத்ததா. எனக்கு ஒரு 12 இயர்ஸாக இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் மாமா தான் சார் என் கூட வந்து நின்னாங்க. நான் இருக்கேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வச்சு படிக்க வச்சு எல்லாமே பண்ணாங்க சார். மேரேஜ் அப்போ கூட தாலி கட்டுற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு போய் எங்கள் மாமாவை கட்டி பிடிச்சி அழுதேன் சார். எல்லாரும் கேட்டாங்க, பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போல, எந்திரிச்சு போயிடுச்சு அப்படின்னு. எனக்கு எங்கள் மாமா விட்டு போக மனசு இல்லை சார். ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மாமா நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ, அவங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன் சார். அது ரொம்ப தப்பு சார். எனக்கு மேரேஜ் ஆகி 20 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். எனக்கு 2 பசங்க சார். என் பசங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுனால எங்கள் மாமா தான் சார் வந்து நிற்கிறாங்க. எந்த இடத்துலையும் தங்கச்சி பொண்ணு வந்து அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி என் கூடவே நிற்கிறாங்க சார் எங்கள் மாமா. உங்களுக்கு தங்கச்சி தானே அவங்க? இறந்த தங்கச்சி சார் எனக்கு அடுத்து. அது அவங்கள என்னைக்காவது நினைக்கிறது உண்டா? டெய்லி நினைப்பேன் சார், டெய்லி விளக்கேற்றுவேன் சார். இறந்து போனாலும் என் கூட இருக்க மாதிரி உணவு இருக்கும், இருந்தாலும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் சார். உங்கள் சகோதரிகள் குழந்தை மேலே நீங்கள் பாசமாக இருக்கிறது யாருக்கு பொறாமையாக இருக்குது? மனைவிக்கு தான் சார் இருக்குது. அவங்க நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த அன்பை திடீர்னு நம்ம ஒருத்தவங்க மேலே காட்டும் போது அவங்களுக்கு ஒரு ஜலஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு கார் பைத்தியம் சின்ன வயசுலேருந்து காரு காருன்னு கேட்பான். திருப்பதிக்கு போயிருக்கோம். அந்த டயத்தில் பார்த்தா என் பையன் காசு கையில் கம்மியாக தான் இருக்குது. ஏடிஎம் அங்கே ஒர்க் ஆகலை, சர்வேரில் ஒர்க் ஆகலை. ஒரு கார் வாங்குறதுக்கு தான் பணம் இருக்குது. என் பையன் இருக்கான், என் பொண்ணு இருக்குது, குடும்பமே இருக்காங்க. நானும் முழிக்கிறேன், இந்த கார் நல்லா இருக்காது, இது டூப்ளிகேட்டு, இங்கெல்லாம் வாங்க வேணாண்டா, 2 நாள் ரிப்பேர் ஆயிரும், மொத்த குடும்பத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணுறேன் நான். ஆனால் அந்த இருந்தாலும் இருக்கிறதுலே குட்டி பையன் அவன். என் பையன், என் பொண்ணு, அதுக்கப்புறம் தங்கச்சி பையன், குட்டி பையன். அவனை மட்டும் சமாதானப்படுத்தவும் முடியல. அந்த இடத்துல நம்மளுக்கு வாங்கி கொடுக்காம இருக்கவும் முடியல. அப்படின்னும் போது வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கலாட்டா மாதிரி நடந்து கடைசியாக அந்த தங்கச்சி பிள்ளைக்கு அதை வாங்கி கையில் கொடுத்துட்டு, இருக்கட்டும்ப்பா சின்ன பையன் இப்போதைக்கு அவன் இருந்து அதை விளையாடட்டும், நீங்கள் அவன் கொடுக்குறப்ப நீங்கள் வாங்கி விளையாண்டுக்குங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிற சில தருணங்கள்லாம் இருக்குது. அங்கே வாங்கி கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தது அதை சொல்லுங்கள், அதான சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் வெளியில் சொல்ல முடியாது சார். எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஆக்சுவலாக தங்கச்சி பொண்ணோட பர்த்டே, என் தம்பி பொண்ணுக்கிட்ட அவள் சொல்லியிருக்கா இது மாதிரி, எங்கள் மாமா கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் சொடக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த பர்த்டே கரெக்டாக 12 மணிக்கு ஆர்டர் பண்ண கேக் டெலிவரி ஆயிடுச்சு. 12 மணிக்கு ஃபாலோ அப் கால் வருது. கரெக்டாக டெலிவரி பார்ட்னரோட கால் வருது. நான் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன், யார் என்னன்னு கேட்கும்போது தான் இப்போ தான் தெரியுது. அப்போ அன்றைக்கி நைட்டு ஒரு சண்டை.
உன் தங்கச்சி பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அனுப்புவேன், என் பர்த்டேக்கு எத்தனை வாட்டி நீ கேக் வாங்கி கொடுத்துருக்க, எனக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமாளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் அது. அப்படியே பேச பேச கொஞ்சம் பெருசாக போகும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் யூஸ்வலாக எப்படி பேசிஃபை பண்ணுவோமோ பேசிஃபை பண்ணி பேம்பர் பண்ணி சரி பண்ண வேண்டிய விஷயம். எந்த நம்பிக்கையில் அப்படி சொன்னீங்க? சொடக்கு போகிற நேரத்தில் எங்கள் மாமா இதனால எனக்கு வாங்கி கொடுத்துருவாருன்னு. எங்கள் மாமா வந்து லைக் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. என்னோட ஸ்ட்ரென்த்னா எங்கள் மாமா தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சரி நீ என்ன பண்ண, நீ தானே தப்பு பண்ணியிருப்ப அப்படின்வாங்க. ஆனால் எங்கள் மாமா கிட்ட போய் சொன்னால் யார் அவன் சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா தான் அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி வருவாங்க. அதனால எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு மாமா பிடிக்கும். உங்க சகோதரி குழந்தைகள் மீது பாசமாக இருப்பதனால யாருக்கு அதிக பொறாமை இருக்கு? பிள்ளைகளை விட மனைவிக்கு தான். மனைவிக்கு தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பர்த்டே கொண்டாடணும் வீட்டில். என்னுடைய பிறந்த நாளுக்கு எல்லாரும் வர்றாங்க. என் தங்கச்சி பொண்ணு நானும் வந்து செல்ஃபி எடுத்துட்டோம். செல்ஃபி எடுத்தது வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு, நான் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் வந்து தங்கச்சி பொண்ணோட போய் செல்ஃபி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆகி ஃபங்க்ஷனே ஒரு மாதிரியாக போயிடுச்சு, கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கு பிறகு என் தங்கச்சி பொண்ணு இப்பயும் என்ன பண்ணுன்னா, வேணுன்னே என் மனைவி வந்து வெறுப்பேற்றுறதுக்காக எங்கே ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் ஒரு செல்ஃபி எடுத்துரும். எடுத்து உடனே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிரும். ஸ்டேட்டஸ் வச்சா இவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல உடனே. அதுக்காக நானும் செய்யாதம்மா அதெல்லாம் சும்மா செய்வோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அது வந்து என் பொண்ணு மாதிரி தான். என்னோடய மூத்த பொண்ணு எப்படியோ அது மாதிரி தான் நான் வந்து என்னுடைய தங்கச்சி பொண்ணை வந்து பார்ப்பேன். அதுவும் அப்படி தான் சொல்லும், எங்கள் குடும்பத்தினுடைய முதல் பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லி எதாக இருந்தாலும் அதுதான் வந்து செய்யும். அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு செய்யறது வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுல நம்ம கதை வந்து வேற மாதிரி போயிடும் சார். என்ன அப்படின்னா, நான் மேரேஜ் பண்ணியிருக்க வந்து என்னோட தாய்மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். தாய்மாமா பொண்ணு தான். அதனால பசங்களுக்கு செய்யறதுக்கு இது வரைக்கும் எந்த ஜல்லஸோ எதுவுமே வந்தது இல்லை. இதுல எங்க போட்டி வரும் அப்படின்னா, என்னோட தாய்மாமாவுக்கும் எனக்கு தான் போட்டி வரும். இவன் என்னடா நாம பண்றதை விட இவன் வந்து எல்லா பசங்களுக்கும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற போட்டி என்னோட தாய்மாமங்களுக்கு தான் வரும். அவங்க எனக்கு என்னோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு சீர்வரிசை செய்கிறாங்க அப்படின்னா, நான் எங்கள் அக்கா பசங்களுக்கும் சரி, என்னோட தாய்மாமா பசங்களுக்கும் சரி, அவங்களோட அதிகமாக தான் சீர்வரிசை இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன தாய்மாமன் சீர் இருக்கு வரிசையா சொல்லுங்களேன். குழந்தை பிறந்ததுக்கு பண்ணுவாங்க சார். குழந்தை பிறந்த சீர், காது குத்து சீர், காது குத்து சீர், கல்யாணத்துக்கு சீர் இருக்கு. கல்யாண சீர். இப்போ அவங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ இல்லை அவங்க அப்பா வழியில யாராவது இறக்குறாங்க அப்படின்னா அந்த இறப்புக்குமே ஒரு சீர்வரிசை இருக்கு சார். மேலே கொடுங்க. இப்போ கொஞ்சம் ஃபேஷனாக வந்து பிறந்த நாளுக்கும் சீர் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிறந்த நாள் சீர் வருஷம் பிறந்த நாளுக்கு நம்ம அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம வேற என்னென்ன செய்யணும், மாமா இன்னைக்கு எது வேணும் அது வேணும் அப்படி அவங்க கேட்டு வாங்கிக்கிறது. அது நம்ம என்ன செய்யணும் நம்மளும் யோசிச்சு பிறந்த நாளுக்கு புதுசாக இப்போ செய்யறது ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் வந்திருக்கு, அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். வேற சீர்வரிசைனாலே மதுரை மாவட்டம் தான் சார். காது குத்துறன்னு ஆரம்பிச்சோம்னா அந்த இடமே ஒரு ரணகலப்படும். வாடிப்பட்டி ட்ரம்ஸ் வைக்கணும், வடக்கம்பட்டி பட்டாசு வெடிக்கணும், அந்த தெருவில் ஆரம்பிச்சு அந்த கடைசி வரைக்கும் பேனர் வைக்கணும். இந்த பேனர்ல முக்கியமா யார் யார் இருக்காங்கன்றதான் ரொம்ப முக்கியம். எவனுக்கு காது குத்துறாங்களோ அவங்க படம் எவ்வளோ இருக்குன்றது முக்கியம் இல்லை. இந்த மாமைய படம் பூரா ஃபுல்லா பெருசா இருக்கணும். அதுல அதுக்கு அடுத்து இந்த சீரை தூக்கி வருவாங்க பாருங்க, மண்டபம் என்னமோ பக்கத்துல தான் இருக்கும், ஆனா ஊர்ல 3.5 கிலோமீட்டர் இந்த சீரை தூக்கிட்டு சுத்தி வருவாங்க. இதுல என்னன்னா இந்த வண்டியெல்லாம் வச்சு எடுத்துட்டு வரக்கூடாது, அண்டாவா தலையில தூக்கு. எனக்கெல்லாம் வந்து அன்னைக்கு இந்த 20 படி அரிசியை தூக்கி மூட்டையை தலையில வச்சு விட்டாங்க சார். நமக்கா நாக்கு தள்ளுது, ஆனா ஊர்வலம் போய்கிட்டே இருக்கு 3 கிலோமீட்டருக்கு. ஏன்னா அது ஒரு கெத்து. நீங்க தாய்மாமன் சீர் சொல்லும்போது நீங்க சக்திக்கு மீறி ஒன்று பண்ணணும் அப்படின்னா பண்ணியிருப்போம். அது என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம தங்கச்சி அக்கான்னு வந்துட்டு ஒன்று பண்ணுவோம்ல, அப்படியான சூழலில் எந்த விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? முதல்ல கடன் வாங்கி கல்யாணம் பண்ணதுக்கு இடம் விற்று கல்யாணம் பண்ணேன். நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஒரு பொருள் அது. அந்த இடத்த விற்று தான் ஃபஸ்ட்டு நான் இவங்களுக்கு கல்யாணமே பண்ணேன். இப்போ நான் ப்ராவிடென்ட் ஃபண்டு பணம் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ப்ராவிடென்ட் ஃபண்டு 1 லட்ச ரூபா வாங்கிட்டேன். வாங்கி ஒரு 10 நாளில் என்னுடைய இன்னொரு தங்கச்சி என்ன பண்ணுது, 2 பசங்களுக்கும் காது குத்துறேன் அப்படின்ட்டு. அந்த 1 லட்ச ரூபா எனக்கு வந்து காது குத்துற செலவுக்கே சரியாக போயிடுச்சு. எனக்கு சக்திக்கு மீறி செஞ்சது வந்து அந்த பணம் தான். இருந்தாலும் தங்கச்சிக்கு தானே செஞ்சோங்கிறது வந்து எனக்கு வந்து சந்தோஷம் தான். இப்போ எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வம்சத்தில் ஒரே ஒரு பொண்ணு தான். எல்லா பசங்க 2 பசங்க, எங்கள் அக்காவுக்கு 2 பசங்க, அண்ணனுக்கு பசங்க அப்படின்னும் போது ஒரே ஒரு பொண்ணு தான். அது பெரிய பொண்ணு போகும்போது ரொம்ப கஷ்டம். நான் வேலை இல்லாமல் இருந்தேன், அண்ணனும் வேலை இல்லாமல் இருந்தாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனு. ஆனால் அந்த டைமில் வந்து வட்டிக்கு கடன் வாங்கி பாப்பாவுக்கு செஞ்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக செஞ்சேன் சார். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, அவர் என்ன செய்முறை செஞ்சோம்ன்றது சொல்ல மாட்டாப்புல, சங்கடப்படுவார். ஏன்னா தாய்மாமே முறையை சொல்லி காமிச்சோன்னு வச்சுக்குமே, அது செய்ய அவசியமே தேவை கிடையாதுல்ல. என்ன சொல்கிறீங்க? இங்கே ஒரு மோதிரம் இம்பிட்டு 5-6 போட்டிருக்காப்புல, சங்கிலி ஒன்று போட்டு விட்ருக்காரு. அந்த சபையில் இம்பிட்டு சங்கிலி மோதிரத்தை போட்டான்ற பேர் இருக்கணும்ல. சங்கிலி ஒரு 5 பவுனுக்கு, மோதிரம் ஒரு 4 பவுனுக்கு.
இது பத்தாத குறைக்கு கிளவி செத்தது அன்னைக்கு ஒருத்தவங்க எங்கள் சொந்தக்காரங்க வந்து சொல்கிறாங்க, இது என்ன வீடு வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டுறீங்கன்றாங்க. அவர் கிளவி செத்த 30 நாளையில் அடுத்து வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல எய்த்தாப்புல. நீங்கடா அவன் ஒரு ஆல்ராண்டு அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டை கட்டுறேன், இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும். அவன் என்ன அவங்ககிட்ட சொல்கிறது 60 லட்சத்துக்கு 70 லட்சத்துக்கு நான் வீடு கட்டி தரேன்றாரு. இத்தனைக்கு அவருக்கு 50 லட்சம் 60 லட்சம் கடை இருக்குது, வீட்டு செலவு இருக்குது. அவர் ஒரு 60 லட்சத்துக்கு வீடு கட்டிருக்காப்புல. இம்புட்டு செலவு போக இம்புட்டு செஞ்சு கொடுக்குறாருண்டா. அப்புறம் அவர் தாய் மாமன்றதுக்கு உரிமையே இல்லாமல் போயிரும்ல. நான் ஒரு சின்ன வயசில் இருக்கும் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா ஒரு 5 லட்ச ரூபா பரட்டுறாப்புல. ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸாக இருக்கேன். 15 லட்சம் வேணும், அப்படா அவன் மகனை காப்பாற்ற முடியும்ன்றாரு. எங்கள் மாமா கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது. எந்த பொண்டாட்டி வந்த உடனே என் நகையை வைங்க வச்சு அவரை காப்பாற்றுங்கன்னு யார் சொல்லுவா? இந்த உலகத்தில் ஒருத்தவனும் சொல்ல மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. அவர் சொல்லி இம்பிட்டு தூரம் உசுரோடு இருந்து இப்படி பேசுறது காரணமே என் மாமாவும் எங்கள் அக்காவும் தான். மாமா அக்காவில் என் அப்பா அம்மா மாதிரி தான். அது என்னமோ வாஸ்தவம் தான் தம்பி. ஏன்னா இந்த மாதிரி தாய்மா மக்கள் எல்லாருக்கும் அமைவதில்லை. தாய் மாமா நான் கொடுத்து வச்ச வர மாதிரி தான் எல்லாமே. சார் நான் எங்கள் மாமாட்ட இது ஒரு 8 வருஷமாக கேட்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். இப்போ உங்கள் மூலியமா நான் கேட்குறேன் சார். ஏன் சட்டன் பண்ணும்போது மாமா வரவே இல்லை சார். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் சார் நான். அங்கே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இந்த தாய் மாமா சீர் சுமந்து வரான்னு அந்த சாங் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது கிராமமாக இருக்கனால நமக்கு அப்படி பண்ணலையே மாமா அப்படின்னு தோணும் சார். இப்போவும் நான் மாமாட்ட சீரெல்லாம் எதிர்பார்க்கல, மாலை போட்டு அந்த நலுங்கு வைக்கிறது அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். அந்த டயத்தில் வந்து கம்பெனி ஒர்க்காக பெங்களூர் போயிட்டாங்க. அதனால் வந்துட்டு என் தம்பியை பண்ண சொன்னேன். இருந்தாலும் அவளுக்கு தேவையானது எல்லாமே நான் 100% பண்ணுவேன், இன்னும் பண்ணிகிட்டு இருப்பேன், கடைசி வரைக்கும் பண்ணுவேன் சார். மாமாவுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, அதை கொடுக்கலாமா சார்? கொடுங்க வாங்க. மாமா வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சேலரியில் மாமாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே இந்த ஷோ மூலியமா உங்கள் மூலியமா கிடச்சிருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா. வாங்க டைவர் மாமா. இந்த சட்டையை போட்டுருங்க சார். நீங்கள் அங்கே போட்டு வந்துடுங்க சார். எங்கள் சட்டை என் கலர்லேயே இருக்குது. சட்டை உங்கள் கலர்லேயே இருக்கா? நல்லா இருக்கா சார்? நீங்கள் போட்ட சட்டையை விட உங்கள் மருமக உங்களுக்கு அளவாக கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவள் சம்பாரித்து ஃபஸ்ட்டு சேலரியில் வாங்கியிருக்காங்க போது இதை நான் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. உங்கள் மருமக ஒரு குறை பெருசாக சொன்னாங்க இங்கே வந்து. அதாவது நீங்கள் புப்புனித நீராட்டு விழாவுக்கு நீங்கள் சீர் செய்ய தேவையில்லை, எனக்கு மாமா கையால் சந்தனமும் பொட்டும் வச்சு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அன்றைக்கி வாங்கலைல்ல, எங்களால் பெருசாக இங்கே புப்புனித நீராட்ட திடீர்னு செய்ய முடியாது. உங்கள் கையால் அந்த பொண்ணுக்கு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு நீங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அந்த குறையை நம்ம இதை நிவர்த்தி பண்ணிடுவோம். தொப்புள் கொடி சொந்தம் ஒன்று தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது ஆறி போனதே, யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குறது, தாய்க்குள்ள பாசம் இது சாமி சேர்க்கிறது, கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே. இந்த தாய்மாமாக்கள் இந்த உரிமை எடுத்துக்கிறது இருக்குல்ல, எதுல எல்லாம் உரிமை எடுத்துக்கலாம் இன்னைக்கு இருக்க சூழல்ல, இதெல்லாம் கொஞ்சம் அவங்க தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயமா இருந்தா என்னென்ன விஷயம்? என்னன்னா அவங்க பார்த்து வளர்ந்த பொண்ணு தான் நான். அவங்களுடைய மூத்த பொண்ணு தான் என்ன சொல்லியிருக்காங்க. ஆனால் மாமாவோட பொண்ணு அவளுக்கு வந்து 11th 12th அக்கௌண்ட்ஸ் நான் தான் சொல்லி கொடுத்தேன், கிளாஸ் எடுத்தேன். ஆனால் அதுக்கு வந்து என் மேரேஜ் அப்போ இது நீ வந்து கிளாஸ் எடுத்ததுக்கான காசுன்னு சொல்லிட்டு ஒரு காசு எனக்கு கொடுத்தாங்க. அது ஏன் அப்படி செஞ்சாங்கன்றது எனக்கு இப்போ இருக்கும் தெரியல. அது இப்போ இருக்கக்கூடிய எனக்கு மனசில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை கொடுத்தா அந்த காசு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க நினச்சாங்களா, அதனால செஞ்சாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனாலும் இப்போ எனக்கு இருக்கும். எனக்கு ஏன்னா என் பொண்ணா பார்க்குறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவன் எனக்கு தங்கச்சி, என் தங்கச்சிக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்கு நீங்கள் ஏன் காசு தரணும்? இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் நானும் எல்லாமே செய்வேன். முன்ன நின்று எனக்கு செய்யறதுக்கான உரிமை கடமை எல்லாமே எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த காசு அப்போ எனக்கு கொடுத்தாங்க அப்படின்ற கோபம் வந்து எனக்கு இருக்குது சார், இப்போ இருக்கும் இருக்குது. அவளுக்கு மேரேஜ் ஆகும்போது எல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. எல்லா ரிலேட்டிவ்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு எனக்கு தாய் மாமா பண்ண தான் அவன் கல்யாணம் பண்ணாங்க மிஸ்ஸஸ். அவங்ககிட்ட சொல்கிறாங்க புரிதுங்களா, என்ன சொல்கிறாங்க, மாமா நீங்கள் நல்லது வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க மாமா. எனக்கு அதில் அன்னைக்கு நடந்த ஒரே இன்சிடென்ட் தான், வேறு எதுவுமே அவங்க மேலே வருத்தம்லாம் கிடையாது. மாமா நீங்கள் நல்லா நின்று நடத்தி கொடுத்தீங்க மாமா
அந்த இது சொல்லலையே தான் எனக்கு கேள்வி. மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு கேள்வி அது வந்து இவன் மேலே கோவமே கிடையாது. இவன் மேலே சுத்தமாக கோவமே கிடையாது. அக்கா மேலே தான் கோவம். அவள் தான் எடுத்து நடத்தினா அவள் கல்யாணத்துக்கு. என்ன மதித்து சொல்லாம விட்டாங்களேன்னு ஒரு ஆதங்கம். ஆதங்கம். நான் எல்லாம் எடுத்து பண்ணேன் உங்களுக்கு எல்லாமே அப்படிதான். இப்போ சொன்னீங்க தாய்மாமன்ற ஒரு இது உண்டு. அந்த அந்த எனக்கு அந்த இடத்துல ஒரு கிரேடு கம்மியாயிடுச்சோ எனக்கு அதுதான் எனக்கு ஃபீலிங்கு. நாங்க எங்க மாமி கிட்ட தான் வந்து எல்லாமே சொல்லுவோம். அவங்க எங்க மாமி கிட்ட சொல்லி எங்க கிட்ட கன்வே பண்ணி தான் எங்களுக்கு பழக்கம். இப்போ ஏதாவது நான் ஒரு சண்டே டைம் எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு நான்வெஜ்லாம் செய்ய மாட்டாங்க சின்ன வயசில். ஸோ கஷ்டம். அப்போ எங்கள் மாமி கிட்ட சொல்லி ஏன்டி அவ வரல, வர சொல்லு, வந்து சாப்பிட சொல்லு, சண்டே ஆனால் நான் வந்து சாப்பிடணும் இல்லைன்னா திட்டுவாங்க. எங்கள் மாமி கிட்ட கன்வே பண்ணி தான் எனக்கு அந்த வார்த்தை வரும். ஒரு ட்ரெஸ் நான் சரியாக போடல, ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தாங்கன்னா எங்கள் மாமி கிட்ட சொல்லுவாங்க, ஏன் அந்த ட்ரெஸ் அப்படி சரியாக போடல கேளு அப்படின்வாங்க. அது எல்லாமே மாமி மூலியமாக எங்களுக்கு வரதுனால நாங்களும் மாமி மூலியமாகவே கன்வே பண்ணி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்போ அந்த டைமில் வந்து ஓ அக்கா கிட்ட சொல்லிட்டோமே, மாமி கிட்ட சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ மேலதான் ரொம்ப பாசம். இவ கூட ஏன் நம்ம கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணியே தான் கோவம். ஆனா இப்ப ஃபீல் பண்றோம் நம்ம பாசங்கள் கொஞ்சம் வருத்தம் இல்லன்னு கண்ணு கலங்கிட்டே இருக்குது. வருத்தம் தான். அது என்னதான் வார்த்தைகளை போட்டு பூசி போனாலும் அந்த வருத்தத்துக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு மன நிறைவா இருக்குல்ல? ஓகே சார், ஓகே சார். மனசுல இருக்கிற வழிகளை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் அன்பை சுமந்துட்டு போங்க. என் பொண்ணுக்கு டியூஷன் பண்ணி கொடுத்தான்னு கேஷ் என்னோட கோவத்தை அது எங்க வீட்டுல யாருமே சார்ந்தது கிடையாது. நான் பண்ண ஒரு இதுதான் ஃபீல் பண்றேன் நான். நம்ம மேல தவறா அவங்க மேல தவறா ஒரு 5 மினிட்ஸ் இல்ல சார், அது வந்து நீங்க தவறு தான் சார். ஏன்னா நம்ம பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம காசாக ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது நம்ம பொருளாதாரத்தை சுட்டி காட்டி மாமா காசு கொடுக்குறாரா இல்ல நம்மளை விலைக்கு வச்சு காசு கொடுக்குறாராங்கிற ஒரு ஏக்கம் வந்துடும். பணம் உங்களுக்குள்ள அந்த இடைவெளி ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதா. சரி, இப்ப சொன்னா நீங்க 5000 தான் சார் கொடுத்தாங்க. 5000 ரூபாய் தயவு செஞ்சு அவர் திருப்பி கொடுத்துருங்க. கொடுத்துருவேன் சார். அந்த பணம் இருக்குல்ல அது வேண்டாம். கண்டிப்பா. அதுக்காக கொடுக்கப்பட்டது ஒண்ணு இருக்குல்ல, அது காலத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, அந்த நெருடல் எனக்கு நெருடல் மனசுல இருக்குல்ல. இருக்கு சார். முதல்ல 5000 ரூபாய் மாமா அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாமா இருந்து 10000 சேர்ந்து வேற வாங்கிக்கலாம். கண்டிப்பா. எங்க மாமாக்கு வந்துட்டு 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க சார். எங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கல. அது ஏன்னு இது வரைக்கும் தெரியல. இப்பதான் நேரடியா கேட்கணும்ன்றது நீங்க சொல்றதுனால இதை கேட்கணும். 12 வருஷம் பொறுத்து தான் குழந்தைங்க எனக்கு உருவாச்சு. அதுக்கு பின்னால் குழந்தை பிறந்து எல்லாம் சின்ன பசங்க. இந்த பசங்களுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த பிள்ளைங்க படிக்கல. பிரபு காலேஜ் பெரிய PhD எல்லாம் படிச்சிருக்கான். பெரிய பையன் HM, சின்னவன் அவன் இப்போ லாயர் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் அவங்க ஏன் கட்டிக்கணும்னு வருத்தப்படல, நான் கொடுக்கணும் அவங்க மேலே ஆசை வைக்கிறேன். மேற்கொண்டு என் சின்ன பையன் வளர்த்துருக்கான், அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. என் தங்கச்சி பொண்ணு ஒன்று இருக்குது, அவன் நல்லா படிச்சுட்டு இருக்கான். அந்த பெண்ணை கேட்டு கட்டிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கலாம். இருப்பினும் என் பையன் படிக்காதவன், அவனும் ஆசைப்பட்டிருக்கலாம். அவனுக்கே வந்து நான் சொன்னேன் தம்பி உங்கள் அத்தை பொண்ணை நீ கட்டிக்கலான்னு விரும்பலாம், ஆனால் அவள் படிச்சிருக்கிறாடா, அவள் தகுதிக்கு நாம் ஆள் கிடையாது, நீ இல்லை ஆள், நீ படிக்கல, அதனால் வேணாப்பா வேற இடத்துல கொடுத்து அழகு பார்க்கலாம், உனக்கு தகுந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன மாதிரியான தாய்மாமா சார் நீங்க? இது ஏதோ தாய்மாமா கம்பெனியில் உங்களை ஆர்டர் கொடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ படிக்காத பொண்ணை வந்து கட்டி வச்சா பின்னாடி வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வந்து டிகிரி முடிச்சு வாத்தியார் வேலை தான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் கட்டியிருக்க அக்கா பொண்ணு வந்து 8th வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். இன்றைக்கு வரையும் கட்டி 25 வருஷமா சந்தோஷமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் படிக்காத பொண்ணை கட்டி வச்சா அந்த வாழ்க்கை கெட்டு போகுன்றது வந்து நான் ஏற்றுக்கிற மாட்டேன் சார். அதாவது தாய்மாமா எல்லாத்தையும் நமக்கு செஞ்சாரு, அதனாலதான் அவர் பிள்ளை கட்டிக்க கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஒன்று வந்துருச்சு. நான் அவரை எப்பவுமே கேட்டக்கூடாதுன்னு இருக்கலாம். இதுவுமே தாய்மாமோட கெத்து சார். நான் செய்வேன், நான் எதையும் கேட்க மாட்டேன். சகோதரிகள் கிட்ட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் ஒன்று இருக்குல்ல, அக்கா தங்கச்சி நம்மளை புரிஞ்சுக்கலான்னு ஒரு தருணம் இருக்குல்ல, அப்படி ஏதாவது தருணங்கள் இருந்தா சொல்லுங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி தான். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரருக்காண்டியும் பிள்ளைங்களுக்காண்டியும் எங்களை விட்டு இப்போ தள்ளி தான் இருக்காங்க. ஒரு வருத்தம் எங்களுக்கு, அது ஒரு பெரிய வருத்தம். மதுரை வேண்டாம், நீங்கள் மோசமானவங்க, அங்கே வேண்டாம். அண்ணன் தம்பி நாங்கள் 3 பேருமே மதுரைனால உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தடால் விடான்னு இருப்போம் நாங்கள். அதனால எங்கள் தங்கச்சி எங்களை விட்டு விலகி போய் அவங்க திருச்சியில் இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து இருந்து செட்டில் ஆக மாட்டாங்க. அந்த வரணுன்ற எண்ணத்தை அவங்க கொண்டுறவே மாட்டுறாங்க. சொல்லுங்க. அவர் வருத்தப்பட்டார், நான் வரல, வந்து பார்க்கலன்னு வருத்தப்பட்டார்ல. இந்த 20 வருஷத்துல எத்தனையோ முறை வந்து அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கிறாங்க, கூட இருந்த எல்லாரையும் பார்க்க வந்திருக்காங்க. எங்களை பார்க்க எப்பயாவது தனியாக ஒரு தடையாவது அவங்க வந்திருக்காங்களான்னு கேள்வி இது வரைக்கும் வந்ததில்லை. நீங்க போயிருக்கீங்களா? நான் போவேன் பார்த்துருக்கேன். இவங்க வர்றாங்கன்னு கேள்விப்பட்டு வீட்டில் போய் பார்ப்பேன், எல்லாமே செய்வேன் நான். ஆனால் ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி வந்து நம்மளை வந்து பார்க்க கூட வராமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஒரு வேதனையான சூழ்நிலை இருக்குது. பக்கத்தில் தான் இருக்குது வீடு, என்ன ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆரப்பாளையத்தில் அவங்க வீடு இருக்குது, அச்சம்பத்தில் எங்கள் வீடு இருக்குது. ஆனால்
எப்போ வந்தாலும் அவங்க வந்து அங்கே வர்றாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்களே ஒழிய அண்ணே எப்படி இருக்கான், அவங்க வீடு என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, பல இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. அப்போ கூட அவங்க வந்து பார்க்கலன்ற வருத்தம் எனக்கு இருக்குது சார். இது மாதிரி வேற யாருக்கா இருக்கா? இவங்க வந்து தாம்பரத்துலேயே எங்கள் கூடவே தான் இருப்பாங்க, எங்கள் வீட்டோட தான் இருப்பாங்க. பெரிய அக்காவுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க வந்து பூந்தமல்லியில் இருக்காங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் வர மாட்டாங்க, லீவுக்கு மட்டும்தான் வருவாங்க. இவங்க எந்நேரம் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் தங்கச்சி நான் சொல்லுவோம், எப்போ பார்த்தாலும் நீ பெரிய அக்கா பசங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, அவங்களுக்கு தான் செய்கிற. அவங்களுக்கு வந்து வருஷத்தில் ஒரு முறை லீவ் வரும்போது மட்டும் தான் ட்ரெஸ்ஸு. ஆனால் இவங்களுக்கு வந்து பிறந்த நாளுக்கு, கிறிஸ்மஸ்க்கு, தீபாவளிக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை நம்ம செஞ்சுருவோம். ஆனால் அவங்க வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பெரிய அக்காவுக்கு மட்டும் தான் நீ செய்கிற, எனக்கு செய்ய மாட்டுற. நம்ம நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. ஸோ உங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து உங்கள் மாமாக்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யார் யார் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? கிஃப்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. உங்கள் தாய் மாமாவுக்கு நீங்கள் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? சார் நான் 8th படிக்கும்போது எங்கள் மாமா ஃபஸ்ட்டு நான் வாட்ச் கட்டினது எங்கள் மாமா வாங்கி கொடுத்தது தான் சார். ஆனால் அதுக்கப்புறம் ஏன்னா அவர் கையில் நான் வாட்ச் பார்த்ததே இல்லை சார் இது வரைக்குமே. ஏன் கட்டுறதுலன்னு எனக்கு தெரியல. அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் வாட்ச் கிஃப்ட் பண்ணுறனால வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க உங்க மருமகளுக்கு? கொலுசு கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஓகே. தேங்க்யூ மாமா. லவ் யூ மாமா. அன்பின் அதிகமே உயிரே உதிரமே. நீ எதுக்கு கெட்டப்ப மாத்திட்டு வந்திருக்க? இப்போ கெட்டப் மாற்றி அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கறது தான் கிஃப்ட். கெட்டப்ப மாத்தி செட்டப்ப மாத்தி மாப்பிள்ளை இப்போ முத்தம் கொடுக்க போறாரு. வாங்க. வரும்போது கேட்டேன் சார் என்ன வேணும்னு. உங்களை மாதிரி எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும், கிளாஸ் போடணும். நான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போவேன் அடிக்கடி மதுரையில். அண்ணன் தம்பி இல்லாத வீடுங்களுக்கு நான் ரெகுலராக தாய் மாமனை போயிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் செஞ்சுட்டு அவங்கள நான் தாய் மாமனை போய் நின்று முறை செஞ்சுட்டு தான் வருவேன். இது மாதிரி மனிதர்களை நான் இன்னும் சந்திச்சதில்ல. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். மதுரைக்காரங்கன்னா உருத்தா எல்லாத்தையும் செய்வாங்கன்னு தெரியும். ஆனா உரிமையா ஒரு இடத்துல நிப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உரிமையை நிற்கிறதுக்கு தான் எங்கள் வேலையே. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. அவர் உங்களுக்கு கிஃப்டை கொடுத்துட்டாரு. ஆமாம். நீங்கள் என்ன கொடுக்க விரும்புறீங்க? என் மாப்பிள்ளைக்கு ஒரு செயின் போடணும் ரொம்ப நாள் ஒரு ஆசை. செயின் வேணுமா? சரி நான் செயினை தரேன்டா அப்படின்னு. அவ்வளோ. கோல்டு ரேட்டு மீட்டர் கணக்கில் ஏறுற இடத்துல வா தமிழ் ஆவால நம்ம சீர்வரிசையை பேச ஆரம்பிச்சு இங்கேயே ஒரு சீரை வாங்கி மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் வந்து வீட்டிலேருந்து மாமா வீட்டுக்கு வருவேன். அப்போ வந்து எப்பயுமே வந்து மாமா வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமா வந்து நான் அதே மாதிரி மாமா வந்து ஓடி வந்து முத்தம் கொடுக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து அப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நீ வந்து பெரிய பொண்ணாயிட்ட, இப்போவும் வந்து கொடுக்குறாங்க, நீ தானே அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து அது வந்து எனக்கு இனி வரைக்கும் மைண்டில் இருக்குது. அது வந்து எங்கள் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. இப்போ வந்து நான் வந்து திரும்பி போய் எங்கள் மாமாவுக்கு முத்தம் கொடுத்து அவங்கக்கிட்ட சொல்வேன், எங்கள் மாமாவுக்கு நான் வந்து சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லணும். ஒரு குழந்தையோட அது ஏக்கம் ஒன்று புரியுது அவங்களுக்கு. நம்ம ஒரு பாசத்தை கொடுத்துட்றோம், வளர்ந்த உடனே பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னு நாம நினைச்ச ஒன்று விதைக்கிறோம். ஆனால் நமக்கு அது என்றைக்குமே பிள்ளைதாங்கிறது அது இன்னைக்கு உங்களுக்கு நேரடியாகவே சொல்லிடுச்சு. கண்டிப்பா. ஏன்னா அது பேசி அழுகும் எனக்கே கண்காணிச்சு. இன்னும் வேற என்ன வேணுமே, வாழும் இந்த வாழ்க்கை போதுமே. வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க. நிறைய ஷோ நான் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஷோ கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமான ஒரு ஷோன்னு நான் சொல்லலாம். எனக்கு என்னுடைய தாய் மாமானுடைய ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு அவர் என் கூட இல்லை.
அது வந்து நான் என் வீட்டில் இருந்து விளையாண்டதை விட நான் அவர் வீட்டுக்கு தான் லீவு எல்லாமேனா எங்களுக்கு அங்கே தான் விளையாட்டு எல்லாமே எது கேட்டாலும் நீங்கள் சொன்ன அதே தான். ஏன் அவர் வீட்டு பிள்ளைங்க 5 பொம்பளை பிள்ளைங்க, அவர் வீட்டுக்கு செய்கிறத விட முதல்ல என்ன தான் தேடுவார். அவருக்கு பையன் கிடையாது, முதல்ல என்ன தான் தேடுவார். இன்றைக்கி நான் ரொம்ப அவரை நான் மிஸ் பண்ணுறேன். இந்த தருணத்தில் உங்களையெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை, ஆனால் நீங்கள்லாம் தாய் மாமாக்களாக உட்காந்துருக்கீங்க. அந்த தருணத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்ட நான் இருந்திருந்தா இந்த தருணத்தில் இந்த சீட்டில் உட்காந்துருந்தா நான் என்ன செஞ்சுருப்பேனோ அதை இங்கே நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு, இந்த அன்பை போல வேறேது, வார்த்தைகள் எல்லாம் போதாது. எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா? எங்கு சென்று சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. இந்த பக்கம் நிறைய பேர் பேசினாங்க. எல்லார் சார்பாகவும் ஒரு பரிசு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யுனானிமஸாக எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா வாங்க, சாம்ராஜ்யா வாங்க. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுங்க. ஒரு உறவின் அடையாளமாக விரிசல் வந்துடக்கூடாது, அது எங்கோ ஒரு இடத்துல தீர்த்தம்னு நினச்சிங்கல்ல, வாங்க. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் ஏன் இப்படி ஒரு உறவு ஸ்ட்ராங்காக இருக்குது? ஒரு அக்காவையோ தங்கச்சியோ அந்த வீடு பிரிந்து போகும்போது உறவு பாலமாக மாமாக்களுக்கு இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருமகன் மருமகள். இந்த உறவு வலுப்பெறணும், இது சிறப்பாக இருக்கணும். இன்னும் அடுத்த தலைமுறைகளும் இந்த தாய் மாமாக்களை கொண்டாடி கொண்டே இருப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.